வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டிய 82 வயது பாட்டி மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் 50 கிலோ இடை தூக்கி முதல் முயற்சியிலேயே 5வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். வயசு 82. என் பேரன் வீட்டில் வெயிட்டு தூக்குவாங்க. நான் அதை பார்த்து வெயிட்டு தூக்கி பார்ப்பேனுங்க. 25 கிலோ அரிசி எடுத்து போட்டு பார்ப்பேன். எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. சரி, நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாம், நம்மளை பார்த்து நம்மளோட சேர்ந்தைக்கு ஒரு பொண்ணுகளுமோ அந்த மாதிரி செஞ்சு பார்க்கிட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அதை செஞ்சேனுங்க. இங்கே இங்கே ஜிம்முக்கு கூட்டிகிட்டு வந்தேன். மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா மாஸ்டர் தான் காரணம். 2வது என் மகன், என் பேரனுங்க 2 பேர். 3வது எங்கள் வீட்டுக்காரர் நான் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிடு இதுன்னு சொல்லுவாங்க. அது மேலே என் மகன் எனக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறது என் மகதாங்க. மகன் எங்கள் வீட்டுக்காரருங்க. ஆனால் காலையில் கம்மங்கூழ் குடிப்பேனுங்க, ராய்க்கூழ், சத்து மாவு கஞ்சி மத்தியானம் சாப்பிடுவேன். நைட்டுக்கு இட்லி, தோசை இல்லைன்னா சப்பாத்தி சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சூப் குடிப்பேன். பின்னி சூப்பு காய்கள்லாம் போட்டு இது பண்ணி சூப் குடிப்பேனுங்க. எத்தனை நாளாக ஜிம்முக்கு வந்தீங்க? ஜிம்முக்கு 10-20 நாளாக வந்துட்டுருக்கேங்க. போட்டியில் எந்த ஊரில் போய் போட்டியில் கலந்துருக்கீங்க? கோயம்புத்தூருங்க. எவ்வளோ கிலோ வெயிட் தூக்குறீங்க? 45. வயசு தான் காரணம் இல்லைங்க. என்னை மாதிரி இருக்கிற பொண்ணுகள் நல்லா ஜெயிச்சு மின்னுக்கு நாட்டுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணுங்க. வயசு பார்க்கக்கூடாது, நல்லா ஜெயிக்கணுங்க, கம்பீரமாக இருக்கணும். பெண்கள் எதுக்கு தலை வணங்கி போகக்கூடாது, ஜெயிச்சு கம்பீரமாக இருக்கணுங்க. என்னை மாதிரி ஜெயிக்கணும், 4 பேருக்கு மாதிரி நிற்கணும், துணிஞ்சு நிற்கணுங்க. கிட்டம்மாங்கிற பாட்டி எங்கிட்ட வந்தாங்க ஒரு 25 நாளைக்கு முன்னாடி. அவங்க வயசு பார்த்தீங்கன்னா 82. இப்போ அவங்க பேரானுங்க 2 பேர் வெயிட் லிஃப்டிங்கில் பளுதூக்கும் போட்டியில் கொஞ்சம் நேஷ்னல் லெவலில் இருக்காங்க. ஸோ அந்த பாட்டி எங்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி நானும் லிஃப்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க உணவு முறையெல்லாம் கேட்டேன். உணவு முறை பழைய காலத்து உணவு முறையாக இருந்தது. ராய்க்கூழ் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க, நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. அதனால் சரி பண்ணி பார்க்கலான்னு நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். அந்த பாட்டி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணாங்க. 47 kg பண்ணாங்க. சரி, ஓகே பாட்டி, காம்படிஷன் இருக்குது, இந்த மாதிரி போகலாமான்னு கேட்டேன். சரி போகலான்னு சொன்னாங்க. அப்போது கோயம்புத்தூரில் சவுத் இந்தியாவில் நடந்துச்சு காம்படிஷனு ஸ்டேட் லெவலில். ஸோ அந்த பாட்டி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி 5th place வாங்கினாங்க. இப்போ வரப்போ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாட்டினாலே இவ்வளோ லிஃப்ட் பண்ண முடியுது. 82 years ஆச்சு. அவங்க எதுவுமே ஜங்க் ஃபுட்லாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஸோ நீங்களும் இதே மாதிரி இது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாம இருந்து உடல் பருமன்லாம் ஏற்றாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் ஃபியூச்சரில் நல்லா டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.